ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வேளச்சேரி கோல் பார்பிக்யூவில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ இருக்கும், அண்டு நீங்கள் லன்ச் போகிறீங்களா டின்னர் போகிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி அதோடய காஸ்ட் எல்லாமே வேரி ஆகும். அண்டு கிட்ஸ்க்கு அடல்ட்டுக்கு அந்த மாதிரி வந்து காஸ்ட் இருக்குது. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் மெனு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரீஃபாக இந்த லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோலேயுமே உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அங்கே என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். அண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸாக வந்து நான் உங்களுக்கு இன் பிட்வீன் வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் போக வந்து நீங்கள் ஃபைனலாக பில் பே பண்ணுறப்போ சில ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் நீங்கள் எப்படி வந்து க்ளைம் பண்ணலாம் அந்த மாதிரி டிப்ஸும் வந்து நான் வீடியோட நடுவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போனது வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக வந்து நம்ம வந்து போனோம். ஆக்சுவலாக இந்த கோல் பார்பிக்யூ வேளச்சேரிக்கு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுற டேட்க்கு ஒரு 2 days ப்ரியராகவே வந்து நீங்கள் வந்து நெட்டில் வந்து நம்பர் வந்து அவைலபிள் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி எத்தனை மெம்பர்ஸ் வந்து போகிறீங்க, அதில் வந்து எவ்வளோ அடல்ட்ஸ் அண்ட் எவ்வளோ கிட்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டேபிள் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரியராக வந்து அந்த இது எவ்வளோ மெம்பர்ஸ் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா பெட்டர். ஸோ தட் வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் உங்களுக்குரிய டேபிள்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ஆக்சுவலாக போகணும். ஆக்சுவலாக வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லஞ்சுக்கு போகிறீங்க அப்படின்னாலே அது வந்து 12 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஷெட்யூல்ஸ் எல்லாமே. நீங்கள் 12 o'clock ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம், ஆர் வந்து 3 o'clock ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புக் பண்ணுறப்பவே வந்து 12 o'clock நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரியராக ஒரு 10 minutes 15 minutes ப்ரியராக நீங்கள் போகிறது எப்போயுமே பெட்டர். அண்டு உங்களுக்கு க்ரௌடாக இருக்குது அப்படின்னா கூட வந்து நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பஃபே மெனுவில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது கேதர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ அந்த லிஸ்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு எவ்வளோ வந்து சார்ஜஸ் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்து பிலோ 4 yearsக்கு வந்து கிடையாது. 4 years to 9 years தான் வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் அபவ் 9 years வந்து அடல்ட் சார்ஜ் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்டு மிட் டே ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே டு சண்டே உங்களுக்கு 4:30 PM, அதாவது ஈவினிங் 4:30லேருந்து 8:30 வரைக்கும் வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 829 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கிற ஃபுட் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டேபிள்ஸ்க்கே வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரில்டு ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ண உடனே நீங்கள் கவுண்டருக்கு போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்துருக்கீங்க லைக் ரேபிட், ஸ்குவிட்டு, ஷ்ரிம்ப் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன டேஸ்ட்டில் வேரியண்ட்டில் கேட்குறீங்களோ அவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ இது போக உங்களுக்கு வந்து பீஸா, அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான இந்த பானிபூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் ஃபிங்கர் சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அதையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டெசர்ட் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் டெசர்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். கேக்ஸ் அண்டு நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ்லேயே எல்லாம் வாட்டர்மெலன், பப்பாயா அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் ஐஸ்கிரீம்லேயுமே வந்து உங்களுக்கு என்னென்ன டாப்பர்ஸ் வேணுமோ, லைக் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்டு ஸ்வீட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன், அப்புறமா வந்து இது ஃபவுண்டைன் கேக் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க.
ஐஸ்கிரீம்ஸ்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லைக் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது டெசர்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் டைம்குள்ளே வந்து எப்படிடா இவ்வளோ சாப்பிட முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி வந்து ஆயிரும்.